காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். தூங்கியாச்சா? தூங்குறதுக்குள்ள வரணும்னு ஓடி ஓடி வந்தேன். இப்பதான் மைனி தூங்குறாங்க ரெண்டு பேரும். செத்த நேரம் அத்தை வர்ற வரைக்கும் முழிச்சிருக்குதுகளா? அப்படி என்னதே உறக்கமோ அந்த தரிச்சத்தத்துலையும். நாளைக்கெல்லாம் சொல்லி வச்சிருவோம் மைனி, அத்தை வருவாங்க முழிச்சிருங்கன்னு. இந்த கூடையில பேர் சொல்லாதது இருக்கு. அதை நல்ல கொலுசு மாதிரி பாசி மாதிரி உருட்டி உருட்டி கட்டி வச்சிருக்கு. அந்த பிள்ளைக்கு கையில கழுத்துல காலில் கட்டி விடு. மைனி, பிள்ளைங்க முழிச்சது நீங்களே கட்டி விட்டுருங்க. அதுவும் நான் தான் கட்டி விடணுமா? சரி, இந்தாத்தா ஈரல் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. ஏக்கா ஓய் சாப்பிடுக்கா, ரத்தம் ஊறும். மைனி வேண்டாம் மைனி, நான்வெஜ் எல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்பெல்லாம் அதை பார்த்தாலே கொமட்டுது, வேண்டாம். மலரு, அன்னைக்கே சொன்னேன்ல கொடுக்கறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிடணும்னு. இப்படி எல்லாம் கழிச்சேன்னா உடம்பு தேராதுதா, பிள்ளை பத்த உடம்பு. ப்ளீஸ் மைனி, அது மட்டும் வேண்டாம். நான் பச்சை மருந்து குடிக்கிறேன், என்னென்னமெல்லாம் சாப்பிட்றேன், வேண்டாம் மைனி. உன் வீட்டுக்காரன் அவனை மாதிரியே நல்லா கெடுத்து வச்சிருக்கான் உன்னைய. ஆமா, நைட்டெல்லாம் தூங்க விடுதுகளா பிள்ளைங்க? எங்க மாத்தி மாத்தி முழிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அதானே, ஒத்த பிள்ளை வச்சிருந்தாலே நைட்டு தூங்க முடியாது. இதுல ரெட்டை பிள்ளைய வச்சுக்கிட்டு தூங்கின மாதிரி தான். சரி, தொட்டில் பக்கத்துல நான் இருந்து பாத்துக்கிறேன். நீ போய் செத்த நேரம் தூங்கி எந்திரிப்போ. இப்ப தூக்கமே வரல. கிடைக்கிற நேரத்துல தூங்குத்தா, ஒன்னொன்னுக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பா. உன்னால இன்னைக்கு எவ்வளவு நேரம் லேட் ஆயிடுச்சுன்னு பாரு. சீக்கிரம் வா, குட்டிங்க எல்லாம் சித்தப்பாவை தேடும். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிருச்சு காலேஜ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு, அதுக்கு இவ்வளவு கூப்பாடு. உனக்கு ஒன்னும் தெரியாது. நான் இல்லாட்டி என் பிள்ளைங்க தூங்கவே தூங்காது. ஏன் நீங்க தான் பால் கொடுத்து தூங்க வைக்கணுமா? அப்புறமிட்டா வர வர உனக்கு கொழுப்பு கூடிக்கிட்டே போகுது. பரவாயில்ல, நீங்க தான் என்னமோ பால் ஊட்டி தாளாட்டி தூங்க வைக்க போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. வீடு அமைதியா இருக்கு பாத்தீங்களா? பிள்ளைங்க தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் பிள்ளைங்க நான் வராம தூங்கவே தூங்காது. சீக்கிரம் சீக்கிரம் வா. எம்மா மாடு, மைனி பிள்ளைங்க எப்ப தூங்குனாங்க? இப்பதான் குழந்தைனாரே, இப்பதான் தூங்குனாங்க. அச்சோ, என்ன தேடலையா? அடே அந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் மூஞ்சி பார்க்கவே தெரியாதுடா. இருந்தாலும் என்ன தேடி இருப்பாங்க. முகம் பார்க்க தெரியலன்னா என்ன? ஆமா, இப்பத்தேன் சித்தப்பாவை காணும் சித்தப்பாவை காணும்னு தொட்டில உதஞ்சு உதஞ்சு அழுதுகிட்டு இருந்தாங்க. நாங்க 2 பேரும் தான் ஆளுக்கு ஒரு தொட்டில ஆட்டி தூங்க வச்சோம். ஆமா, அவர் சும்மாவே அங்க இருந்து குதிச்சுக்கிட்டு வராரு, நீங்க எப்படி வர சொல்லுங்க. பிறகுன்னு 30 நாள் கூட ஆகல, பிள்ளை முகம் பார்க்க பழகல, அதுக்குள்ள சித்தப்பாவை தேடுதான் பிள்ளை. உனக்கு பொறாம? என்னத்துக்கு எனக்கு பொறாம? எதுக்கோ. எப்போ எந்திரிப்பாங்க? நீ இப்படியே தொட்டிலுக்கிட்ட நின்று ஒரு 5 நிமிஷம் பேசி புலம்பிக்கிட்டு இருந்தேன்னா பிள்ளை எந்திரிச்சிரும். ஓடி ஓடி வந்தேன். அப்ப கார்ல வரலையா? கருப்பாய் வாய மூடு. மூடிட்டேன். இங்க இருக்கா வெண்ணிலா? என்ன மைனி? அந்த உங்க ப்ரொஃபசர் இருக்காருல்ல, ஆமா, அவரு கோமுவை கூட்டிட்டு போனதை பத்தி ஊருக்குள்ள எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்கத்தா. தப்பு தப்பா பேசுறாங்களா? என்ன பேசுறாங்க மைனி? இந்த பிள்ளை அவரு கூட ஓடி போயிருச்சு, அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு கதை கட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்கிட்டயே 4-5 பேர் கேட்டுட்டாங்க தெரியுமா? நீங்க என்ன சொன்னீங்க மைனி? நான் என்னத்த சொல்லுவேன், தெரிஞ்சவங்கதான் கல்யாணத்துக்கு வந்தவங்க அப்படியே விஷயத்தை கேள்விப்பட்டு பிள்ளைய ஒரு 2 நாள் நம்ம வீட்டில் கூட்டிட்டு போய் வச்சிருப்போம்னு கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்படியா? அந்த அளவுக்கு விஷயம் போயிருச்சா? கோமுவுக்கு இது தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்களே. அது சரி, அப்புறம் வருத்தம் இருக்காம இருக்குமா? பொம்பளை பிள்ளை விஷயம்ல. எங்க சாரு ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, என்னத்துக்கு? பிள்ளைங்களை பாக்குறதுக்கு. அவர் இங்க வந்தாலே பிரச்சனை தான். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது குழந்தைனாரே. யார் வர்றாங்க? இது வளகாப்புக்கு வெண்ணிலாவோட ப்ரொஃபசர் ஒருத்தர் வந்தார்ல மைனி. வளகாப்புக்கா? எனக்கு ஞாபகம் இல்லையே. ஓ ஆமா, வெண்ணிலாவோட ப்ரொஃபசர் ஒருத்தர் வளகாப்புக்கு வந்தார் மைனி. அவர்னால கோமுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கோமுனா? ஆமா, உங்க கல்யாணத்தப்ப கூட என்கிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தது அந்த பொண்ணு. அந்த பொண்ணா? அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை உங்க சாரால? அது ஒரு பெரிய பிரச்சனைக்கா. கோமு விக்னேஷ் கூட நடக்க இருந்த கல்யாணத்தை மண்டபம் வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டா. அவ கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு வெளியே வரும்போது எங்க சார் அவளை கையை பிடிச்சி இழுத்து கார்ல போட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. சரி, நாங்களும் அவர் பின்னாடியே போய் அவர் வீட்டுல போய் என்னன்னு கேட்டா அப்படியெல்லாம் நான் செய்யவே இல்லைங்கிறாரு. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி 2 தடவை நடந்துருச்சு.
ஏன் குழந்தனாரே, ஒருவேளை அவருக்கும் என்னைய மாதிரி எல்லாமே மறந்து மறந்து ஞாபகத்துக்கு வருதா? மைனி நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது. இல்ல இல்ல, நான் சீரியஸா தான் கேக்குறேன். அவருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன், மெமரி லாஸ் அந்த மாதிரி. அது என்னன்னு தெரியல மைனி. சாருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவரை விட்டு பேச சொல்லியிருக்கா வெண்ணிலா. சரி, பேசி பார்க்கட்டும், என்ன ஏதுன்னு அப்புறமா பாப்போம். ம். குளிர்ந்த நீரில் நீ குளிச்சா கூதல் அடிக்கு முன்னு, வெந்நீரில் நீ குளிச்சா மேலு கருக்கு முன்னு, ஆகாச கங்கையில அனல் வந்து உரைக்கு முன்னு, பாதாள கங்கைய பாடி அழைச்சாருன் தாத்தா. என்ன சொல்றீங்க என் பிள்ளை? அத்தை என்ன பாட்டு பாடுறீங்கன்னு கேக்குது என் பிள்ளை. அப்படி அடிக்குட்டி பிள்ளை. என்னக்கா பாட்டு பாடுற? அது என்ன பாட்டுன்னு உன் பொண்டாட்டி கிட்ட கேளு, தமிழ் டீச்சர் தானே. ஏன் நீ சொல்ல மாட்டியா? அட கேளுடா, அங்க நாங்க பிஸியா இருக்கோம். என்னடா குட்டி? என்ன பாட்டுடா அது? அது 6வது வகுப்பு தமிழ் பாட புத்தகத்துல இருக்கிற பாட்டுங்க. அது எப்படி அக்காவுக்கு தெரிஞ்சது? என்னம்மா தெரியலையே. என்னடி குட்டி பிள்ளை, என்ன சொல்றீங்க? சமத்து குட்டி எவ்வளவு அழகா குளிக்குது அழுகாம. குளிப்பாட்டுறது அத்தை இல்ல, அப்புறம் எப்படி அழுகும் பிள்ளை? அதானே, என் பிள்ளைக்கு வலிக்காம நான் தேய்ச்சி விடுவனே. ஆமாடி தங்கம், ஆமாடி தங்கம். நல்ல முழுக்கு 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 முழுக்குன்னு சாப்பாடுவோமா? சட்டுப்புட்டுன்னு குளிப்பாட்டு. எவ்வளவு நேரம் தான் என் பிள்ளைய தண்ணியிலே வச்சிருப்ப? நாங்க மெதுவா குளிப்போம். என்னடி தங்கம்? ஆமா ஆமா ஆமா. அக்கா மஞ்சள் உரசி வச்சு காஞ்சு போகுது, சீக்கிரம் குளிப்பாட்டு. மஞ்சள் பூசணுமா தங்க பிள்ளைக்கு? அந்த பூசிடுவோம். அப்பா மஞ்சள் உரைச்சி வச்சிருக்காங்க, கம 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 கமன்னு பூசிடுவோம் பிள்ளைக்கு. ஜிகு 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 ஜிகு. நாம குளிச்சுட்டு மேக்கப் எல்லாம் முடிச்சிட்டு எங்க போவோம்? அப்படியே போங்க, ஊரை சுத்தி பார்த்துட்டு வாங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் 30 கழிச்சிருச்சுன்னா பாரு, என் பிள்ளைய நான் தூக்கிட்டு போயிடுவேன். வச்சுக்கோங்க மேனி, வச்சுக்கோங்க. நீ அத்தை வீட்டுக்கு வந்துடுடி குட்டி. என்ன நம்ம ஓடிரும். எக்கா பிள்ளைய சீக்கிரம் குளிப்பாட்டு. எவ்வளவு நேரம் தான் கதை பேசிக்கிட்டே இருப்ப? நாங்க பேசி பேசி மெல்லதான் குளிப்போம். என்னடி செல்லம்? சரி சரி, பிள்ளை மேல தண்ணி படாம குளிப்பாட்டு. எப்படி எப்படி எப்படி? சரி சரி, முறைக்காத, சீக்கிரம் ஊத்து, குளிப்பாட்டி முடி. உங்க அப்பனுக்கு கொழுப்பு கொஞ்ச நஞ்சம் கிடையாதுடி தங்கம். உனக்கு தெரியுமா? அதானே, உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாம இருக்குமா? சோப்பு போட்டாச்சு, மஞ்சள் பூசுவோமா? இந்தா பூசு. இந்தாத்தா மலரு, அம்மாட்ட சாம்பிராணி ரெடியானு காளு. போட்டுக்கிட்டு இருக்காங்க, வாசம் வருதுல்ல. சரி, சங்குல பால் பெருங்காயத்தை ஊற போட சொன்னேன், போட்டையா? போட்டிருக்கேன், போட்டுட்டு தான் துண்டு எடுத்துட்டு வந்து உக்காந்தேன். ரொம்ப ஊறிற போதுதா, அப்புறம் ரொம்ப காரமா இருக்கும். இல்ல, தண்ணி வெது வெதுன்னு தான் ஊத்திட்டு வந்திருக்கேன், அவ்வளவா ஊறாது. எல்லாத்துக்கும் ஒரு பதில சொல்லு. உங்க அம்மாளை பத்தியா உங்க அத்தைக்கே பாடம் நடத்துறா. நீ பெரிய பிள்ளைய போகி டீச்சர் ஆகி உங்க அம்மாளுக்கு பாடம் நடத்து. என்னடி தங்கம்? ஏ ஆத்தா, பிள்ளைகிட்ட கோல் முட்டி விட்டுக்கிட்டே இரு. நீ எஞ்சி போடா. பொம்பளை பிள்ளை குளிக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? எஞ்சி போட அங்கிட்டு. அது சரி, இப்பதான் தெரியுதா அது? யோ குட்டி பிள்ளை, நம்ம நாளையில இருந்து பாத்ரூம்குள்ள போய் குளிப்போம். என்னடா கண்ணு? அத்தை வீட்டுல ஷவர்ல குளிப்போம். ஏக்கா போதும், என் பிள்ளைய எவ்வளவு நேரம் தான் ஈரத்திலேயே வச்சிருப்ப? தூக்கிட்டு வா. சரி, நம்ம போவோமா? இதுக்கு மேல உங்க அப்பன் தண்ணியில விளையாண்டா கத்துவோம், ஓடிடுவோம். வாங்க வாங்க வாங்க, கொண்டாத்தா துண்டை கொண்டா, நாங்க குளிச்சு முடிச்சிட்டோம். இந்தாங்க, சட்டு புட்டுன்னு தோட்டிட்டு வாங்க, எம்புட்டு நேரம். வாங்க, குட்டி பிள்ளை குளிச்சு முடிச்சாச்சு. குட்டி பிள்ளைக்கு சாம்பிராணி போட்டு பெருங்காயம் கொடுப்போமா? அப்புறம் அம்மா கிட்ட போய் மம்மம் குடிங்க. வாங்க, எந்திரிங்க. வாங்க வாங்க, சட்டுன்னு வாங்க, காத்து காலமா இருக்கு, எம்புட்டு நேரம் தான் தண்ணியிலேயே கிடப்பைய. வந்துட்டோம் வந்துட்டோம், போ போய் சாம்பிராணி எடுத்து வை, போடு. வாங்க சீக்கிரம். ஆடி செல்லம், போவோம்.
ஏன்க்கா உனக்கு உடம்புக்கு எப்படிக்கா இருக்கு? நல்லா இருக்கேன் மலரு. நாளை நெருங்கிருச்சு, இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. சரிக்கா, பார்த்து பத்திரமா இரு என்ன. அம்மா நல்லா பார்த்துக்கோங்க. ஆட்டும் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். சரி, உனக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேன். மலரு, வளர்மதியை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம் பாத்தியா? இல்லக்கா இருக்கீங்க, அல்லியக்கா நீங்க எல்லாரும் இருக்கீங்க. ஆனா கல்யாண வீடு வேற பாத்தீங்களா, அதான் ஐசக்காவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்லம்மா. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு கூட்டிட்டு போக கூடாதுன்னு தான் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கோம். அவங்க அப்பா துணைக்கி இருக்காரு. நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்குமா கணக்கு பார்க்கணும். வெண்ணிலா பிள்ளை, அவ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே தானே வரப்போறா, நல்லா வச்சுக்கோங்க அவளை. ஆமா, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் ஐசை நாங்களே தான் வச்சுக்கிடுவோம். அந்த ஏரியா பக்கம் விடவே மாட்டோம். எது உனே மாதிரியா? ஆமா பின்ன. ஆமா, உன் கொழுந்தனார் என்ன தொட்டில விட்டு நகல மாட்டேங்கிறாரு? அவர் அப்படித்தான், இந்த தொட்டிலு இல்லைன்னா அந்த தொட்டிலு, 2 தொட்டிலுக்கும் மாறி மாறி காவல் இருந்துகிட்டே தான் இருப்பாரு. ஆபீஸுக்கு போகலையா? எங்க, இந்த குட்டி பிள்ளைங்க வந்ததுல இருந்து ஆபீஸ் பக்கம் தலை வச்சு கூட படுக்கல, இங்கேயே தான் இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா உன் வீட்டுக்காரருக்கு பிள்ளைங்க மேல ரொம்ப பிரியம்னு நினைக்கிறேன். பேசாம வெண்ணிலா, நீ ஒரு பிள்ளைய பத்தி கையில கொடுத்துரு. நானா? எனக்கு படிப்பு இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல, முடிச்சிட்டு தான் பார்க்கணும். படிப்பு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது, காலகாலத்துல பிள்ளைய பெத்துக்கத்தா. அப்படி இல்லை, இது சாதாரணமா காலேஜில் போய் படிச்சுட்டு வர்ற படிப்பு இல்லைல்ல. முதல்ல என் வீட்டுக்காரரு இந்த பிள்ளைங்களை வளர்த்து ட்ரைனிங் எடுத்துக்கிடட்டும், அதுக்கப்புறம் நான் பிள்ளை பெற்று கொடுக்குறேன். அதுவும் சேர்த்தேன் வெண்ணிலா, கரெக்டாக தான் சொல்றப்போ. ஆமா, அந்த பிள்ளை லாயருக்கு படிக்குதுல்ல, கரெக்டாக தான் பேசும். என்ன என்ன இல்லை திரும்பி பார்த்தீங்க? நீ பார்த்த, அதனால நானும் பார்த்தேன். வேற ஒன்றும் இல்லையா? வேற என்ன இருக்கு? சரி, அப்போ திரும்பிக்கோங்க. நீ சொல்லில, நான் திரும்ப மாட்டேன். சரி, அப்போ திரும்பாதீங்க. நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதுல நீ சொல்லி கொடுக்காது என்ன? சித்தப்பா பேசுறத பிள்ளை தொட்டில இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் தெரியுமா? நாளைக்கு பிள்ளை பேச பழகுனதும் பிள்ளை உங்களை இப்படி தான் பேசும். ஆனா இந்த பிள்ளைய வச்சு நீ என்ன நல்லா பிளாக்மெயில் பண்ற. உண்மையை சொன்னேன், நம்ம என்ன பேசுறோமோ அதைத்தான் சின்ன பிள்ளைங்க பேசும். ஒரு வீட்டில் பெரியவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் அந்த வீட்டு சின்ன பிள்ளைங்களும் இருக்குமா. பெரியவங்க நல்லவங்களா இருந்தால் சின்ன பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்களா இருக்கும். பெரியவங்க ஒரு மாதிரி திமிரு பிடிச்சு முறைச்சிக்கிட்டே தெரிஞ்சா அந்த வீட்டு சின்ன பிள்ளைங்களும் அப்படித்தான் இருக்குமா. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நாளைக்கு சித்தப்பாவை தான் கோளாறு சொல்லுவாங்க. திரும்பு, அதான் திரும்பிட்டேன்ல. மலரு, ஏன் மலரு? என் வீட்டுக்காரரும் குமார் அண்ணனும் சேர்ந்து ஒரு தொட்டில் வாங்கி கொடுத்தாங்கல்ல, அதுல பிள்ளைய படுக்க வைக்கல? அது நல்லா 2 பிள்ளைங்க படுக்கிற அளவுக்கு அகலமா தானே இருந்தது. அத்தை சொன்னாங்க பிள்ளைங்க நல்ல முகம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த தொட்டில போட்டுக்கலான்னு. பிள்ளைங்க நம்ம வகுத்துக்குள்ள இருந்தாங்கல்ல, அதே மாதிரி பாதுகாப்பா இருக்கணும்னா அதுக்கு இந்த துணி தொட்டில தான் சரியா வருமா. 2 பக்கமும் நல்லா அடப்பா இருக்கு பத்தியா, பிள்ளைங்க பயப்படாம தூங்குவாங்களாம். ஆமா, அதை சொல்லு. டிசைனா எத்தனை தொட்டில் வரட்டும், இந்த துணி தொட்டிலுக்கு ஈடாகுமா? இந்த தொட்டில படுக்க வச்சாதான் பிள்ளைங்க நல்ல பயமில்லாம தூங்கும், நல்ல கதகதப்பா அனப்பா இருக்கும், அம்மா வகுத்துக்குள்ள இருக்கிற மாதிரியே. ஆமா மலரு, பிள்ளைக்கு மேல துணிகினி ஏதாவது போட்டு வச்சிருக்கியா? பிள்ளைங்க தூக்கத்துல இருந்து திடுக்கு திடுக்குன்னு முழிக்கும், அப்போ கையில பிடிமானத்துக்கு ஏதாவது ஒரு துணி போட்டு வைக்கணும். போட்டு வச்சிருக்கேன் அத்தை, அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதானே, அதை சொல்லு. வீட்டுல பெரியவங்க இருந்துட்டா பிள்ளைய வளர்க்கறதுக்கு கவலையே கிடையாது. மலரு, பாலெல்லாம் நல்ல சறுக்குதாம்மா? பிள்ளைங்களுக்கு பத்துதா? 2 பிள்ளையா இருக்கு, அதான் கேக்குறேன். பத்துதும்மா. டெய்லி 2 வேளை பச்சை மருந்து குடிக்கிறேன். அது ரொம்ப காட்டமாவில் இருக்கும். கருப்பட்டி தொட்டு சாப்பிட்றியா? ஆமா, கருப்பட்டி தொட்டு தான் சாப்பிட்றேன். பத்தாக்குறைக்கு மழை வெள்ளை போடு வேற சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா பால் நல்லா பொங்கி பெருகும். பிள்ளைங்களுக்கு பத்துமோ பத்தாதோன்னு கவலையே இல்லைப்போ. அதெல்லாம் எங்க அத்தையும் மைனியும் மாத்தி மாத்தி நல்லா பாத்துக்கிடுவாங்கக்கா. மைனி என்ன செய்யறாங்கம்மா? பிள்ளைக்கு லேசா மேல காயுதுமா, அதனால அங்கிட்டு இங்கிட்டு பிள்ளைய தூக்கி அலக்கழிக்க வேண்டாம்னு வீட்லயே இருக்கா. இப்ப இங்க வேற 2 பிள்ளைங்க இருக்கு பத்தியா, ஒண்ணுக்கு தொத்தி கிடுச்சுன்னா அதனாலதான் வேண்டான்னு சொல்லியாச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்களா? ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. உங்க மைனிக்காரி சும்மா இருக்காம பலாப்பழத்தை பார்த்து ஆசைப்பட்டு 2 சொலை எடுத்து வாயில போட்டுட்டா. அது பிள்ளைக்கு சேராம மந்தமாயி போய் 2 நாள் வயித்தால போய்கிட்டே இருந்தது. இப்ப அதனால காய்ச்சலும் வந்துருச்சு. பால் கொடுக்குறா பத்தியா, பார்த்து இருக்கணும். ஆமா மலரு, நீ இந்த மாம்பழம் பலாப்பழம் இதையெல்லாம் மணந்து கூட பாத்துறாத. சரிங்கக்கா. நீ மோந்து பார்த்தாலே பிள்ளைக்கு வயித்தால போயிடும். ஆமா ஆமா, எங்க அத்தையும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளைக்கு தினம் குளிக்க ஊத்துனதும் பால் பருங்காயம் கரைச்சு கொடுக்குறியா? கொடுக்குறேம்மா. அதான் உங்க மகளுக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை, இங்கேயே வீட்டில் 2 பெரிய ஆளுங்க இருக்காங்கல்ல, பார்த்துக்கிடுவாங்க. அம்மா, உங்க மைனி வந்தாங்களா? அவங்க பொழுதுக்கும் இங்கே தான் இருப்பாங்க, பிள்ளைகளை கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. காலையில தான் பிள்ளைங்களை குளிப்பாட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க. ஏதாவது அக்காவுக்காக ஸ்பெஷலாக சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க, இப்போ வந்துருவாங்க. சரி சரி, எடுத்துட்டு வரட்டும். அப்புறம் அதுக்கு தானே நாத்தனாமார்கள்லாம் வேணுங்கிறது. சரி, கிளம்புவோமா பார்வதி?
மக வீட்ல இருந்து பரகாட்டி வரப்போறியா இல்ல கூடயே வாரியா எப்படி? இல்ல இல்ல நான் வாரேன். அங்க ஒத்தையில பிள்ளைய வச்சுக்கிட்டு அவ என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்காளோ. கிளம்புவோம் மலரு, போயிட்டு வரோம், பாத்துக்கோ. ம் சரிம்மா. சரி எல்லாரும் இருங்க, போயிட்டு வரோம். ஆட்டோ வாங்க தம்பி. போயிட்டு வாங்க. சரி எல்லாரும் இருங்க, வாரோம் தம்பி, வாரோம். வாங்க. ஏன் வெண்ணிலா, உங்க சார் இன்னைக்கு வருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமாக்கா வர்றேன்னு சொல்லி இருந்தாரு. சரி வெண்ணிலா, உனக்கு இப்போ ஏதாவது வேலை இருக்கா? படிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஆமா படிக்கணும். ஏன்க்கா? இல்ல 2 பேரும் இங்க செத்த நேரம் உட்காந்து பிள்ளைங்களை பாத்துக்கிறீங்களா? நான் துணியெல்லாம் அலசி போட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா, பாத்துக்கிறேன். படிக்கணும்னா இங்க உட்காந்து படி வெண்ணிலா. சரிங்கக்கா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. மைனி, அதான் நான் இருக்கேன்ல. நீங்க இருக்கீங்க, பிள்ளை அழுதா தொட்டில இருந்து எடுக்க கூட தெரியாதுல்ல. நீங்க போயிட்டு வாங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கோ பேபி. கோமா? அதுல ஒண்ணும் இல்லையே. இல்ல உங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு கோவம் இல்லையில? நீ உண்மையை தானே சொல்ற. எனக்கு பிள்ளைய தொட்டில இருந்து எடுக்க தெரியாது தானே. ஏய் இங்க பாருங்க, ஒன்னும் கொஞ்சம் வேண்டாம். நான் என்ன சொல்லி தரட்டுமா? ஒன்னும் தேவையில்லை, நாங்களே சீக்கிரம் பழகுவோம். எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் பாரு. என்ன பார்க்கணும்? நீ பாரு, அப்புறம் தெரியும் உனக்கு. சரி பாக்குறேன். பாரு பாரு. தாத்தா, வீடெல்லாம் அங்கங்க ரிப்பேர் பார்த்து பெயிண்ட் அடிச்சிருவோமா? உங்க அப்பனுக்கு திதி வரும்ல, அப்பம்போது சேர்ந்தாப்புல வேலையை முடிச்சிருவோம். அப்படி சொல்றியா? அப்ப அப்பாவுக்கு திதிக்கு ஒரு 2 மாசம் முன்னாடியில இருந்து வேலைய ஆரம்பிச்சா சரியா இருக்குமா? இருக்கும் இருக்கும். ஸ்லாப் எல்லாம் புதுசா தட்டி விட்டுட்டு போடணும் தாத்தா. பாரு தொங்கி தொங்கி நிக்குது. நல்ல ஜிகு ஜிகுன்னு ரோஸ் கலர்ல பெயிண்ட் அடிப்போம். என்ன தாத்தா? அடிப்போம் அடிப்போம். ஆனா உனக்கு ஊர் சுத்துறத பத்தி பேசினா மட்டும்தான் ஜாலியா பேசுவ. மத்தபடி ஏதாவது பேசினா ஒரே சடவுதேன். போ கிளம்பு. இல்ல நான் செத்த படுக்க போறேன். சரி போ. நம்ம பொறுப்பை எடுத்து செய்யலைன்னா ஒரு வேலையும் நடக்காது போல வீட்டுல. டேய், யாரா உங்களை இங்க வர சொன்னது? சார், அன்னைக்கு வேலை பார்த்ததுக்கு நீ காசே கொடுக்காம போயிட்ட சார். அம்மா வேலை பெரிய மண்ணாங்கட்டி வேலை. என்னடா வேலை பார்த்து கழிச்சீங்க அன்னைக்கு? யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் இந்த வினைமாடு? அந்த பொண்ணு என்னமோ ஒண்ணு பண்ணி எங்க கண்ணை எரிய வச்சிருச்சு சார். இல்லாட்டி ஒரே நமக்கு அமைக்க இருந்திருப்போம். பொண்ணை கடத்தணும்னு இறங்கிட்டா எல்லாத்துக்கும் தாண்டா ரெடியா இருக்கணும். கண்ணுல மண்ணை தூவிட்டா மிளகா பொடியை தூவிட்டான்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. ஆக மொத்தத்துல வேலையை முடிக்கல, காசுன்னு வந்து நிக்க கூடாது. ஆமா, என் வீட்டு அட்ரஸ் எப்படி கிடைச்சது? சார், உன் போன் நம்பர் என்கிட்ட இருக்குல்ல சார், அதை வச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி வீட்டுக்கு வர்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட கூடாது. கிளம்புங்க. நீ காசை கொடுத்தா நாங்க போயிருவோம் சார். வேலையை முடிச்சாதான்டா காசு. வேலையே பார்க்காம எதுக்கு காசு? இது நல்ல கதையா இருக்கே. தொழில்னா வாக்குல சுத்தம் இருக்கணும். நாங்க எங்களோட காசை இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். என்னத்தடா இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? அந்த மயக்க மருந்து வாங்குறதுக்கு நாங்க எங்க காசை தானே போட்டு வாங்கணும். அதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்டாடா? எங்க தொழிலுக்கு அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். பாருங்க, புது கர்ச்சிப்பு வேற வாங்கியிருக்கோம். கர்ச்சிப்பு ஒரு 10 ரூபா இருக்குமாடா? 10 ரூபாய்க்கு உங்க அப்பா வீட்டு கடையில கிடைக்குதோ? ஒரிஜினல் காட்டன் 35 ரூபா. சரி, கடத்துறதுக்கு நல்ல ஆளை பிடிச்சேன்டா. இருங்க சார், இன்னும் லிஸ்ட் முடியல. அந்த ஆணி ஸ்க்ரூ அது வேற புதுசா வாங்கணும். ஐய, ஆமா சார், அப்புறம் கண்ணுல அந்த பொண்ணு மிளகா பொடியை தூவுனதும் கண்ணை கழுவுறதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும். அது ஒரு 20 ரூபா. நாசமா போச்சு. ஏண்டா நீங்க எல்லாம் தொழில்காரங்களாடா? சார் என்ன சார் இப்படி கேட்டுட்ட? அதெல்லாம் தொழில் ரொம்ப சுத்தமா இருக்கும். ஆமா, அந்த பொண்ணு பாட்டுக்கு அமைதியா நின்னுகிட்டு இருந்தா நாங்க பாட்டுக்கு நேரா போனோமா, மூக்குல கர்ச்சிப்பு வச்சோமா, அந்த பொண்ணை மயக்கம் போட வச்சோமா, அப்படியே தூக்கிட்டு வந்துருப்போம். ஆமா, நீங்க கடத்த வர்றீங்கன்னு தெரிஞ்சு மூக்க காட்டிக்கிட்டு நின்றுட்டு இருப்பா அவ. நல்லா வேலை பாத்தீங்கடா. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. இன்னொரு தடவை வீடு தேடி வர்ற வேலையை வச்சுக்கிட கூடாது. ஹலோ ஹலோ சார், நான் கோமலவள்ளி பேசுறேன், முத்துவோட ஃப்ரெண்டு. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? சார், அன்னைக்கு என்ன 2 பேர் கிட்னாப் பண்ண வந்தாங்கன்னு சொன்னேன்ல, கப்பலூர் பைபாஸ்ல வச்சு. ஆமா, அது விக்னேஷோட வேலைன்னு சொன்னீங்க. ஆமா சார், அவன் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி கடத்த பார்த்தான். சரிம்மா, சொல்லுங்க. சார், அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னப்ப ஆதாரம் இல்லாம எல்லாம் போய் என்னன்னு கேட்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப அந்த 2 பேரும் காசு கேட்டு வந்து நின்னுகிட்டு இருக்காங்க சார். நீங்க உடனே கிளம்பி வாரீங்களா? ஓ அப்படியா? இந்த வரேன், இமீடியட்டா வரேன். சரிங்க சார், வாங்க. நீ காசை கொடுத்தேன்னா நாங்க பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்போம் சார். உன் வீட்டு வாசல்ல நாங்க எதுக்கு வந்து நிக்க போறோம்? காசு கொடுக்க முடியாது. வேலையே பார்க்கல. எந்த தைரியத்துலடா வந்து காசு கேட்டுட்டு இருக்கீங்க? சார், நீ வேலை பார்த்ததுக்கு கூட காசு கொடுக்க வேண்டாம். எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் திருப்பி கொடு போதும். ஆமா, இப்ப அங்க இருந்து இங்க வர்றதுக்கு பஸ் செலவு, இங்க இருந்து திரும்ப எங்க வீட்டுக்கு போறதுக்கு பஸ் செலவு, அதையும் சேர்த்து கொடுத்துருங்க. 5 பைசா கூட கொடுக்க முடியாது. வெளியே போங்கடா. சார், 5 பைசாவெல்லாம் செல்லாது.
அந்த செல்லாத காசை கூட உங்க வேலைக்கு கொடுக்குறாப்புல ஐடியா இல்ல. வெளியே போங்கடா. உங்ககிட்ட வாக்கு சுத்தம் இல்ல சார், இதெல்லாம் சரியில்லை, நல்ல இல்ல பாத்துக்கோ. நாங்க யாருன்னு தெரியாது, தெரிஞ்சா மிரண்டுருவேன். போங்கடா, உங்களால ஆனதை பாத்துக்கோங்கடா. ஒரு பொம்பளை பிள்ளைய கடத்துறதுக்கு துப்பு இல்ல, என்னைய மிரட்ட வந்துட்டானுங்க. போ கிளம்பு கிளம்பு. இல்லைன்னா வீட்டு வாசல்ல வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2 ரவுடி பசங்கன்னு சொல்லி நானே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். எங்க அண்ணனோட ஃப்ரெண்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர், தெரியுமா அது உனக்கு? போலீஸா? பின்ன கிளம்புங்கடா, வந்துட்டானுங்க. என்னடா இப்படி ஆயி போச்சு, காசு கொடுக்க மாட்டேங்கிறான். நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் எடுக்க வேண்டான்னு. இப்ப வெட்டி செலவு தானே. இவன் ஒரு வெட்டி செலவுக்கு பிறந்த பயலா இருப்பான் போல. வார்த்தைக்கு வார்த்தை வெட்டி செலவு தானேன்னுகிட்டே இருக்கான் அன்னைக்குல இருந்து. சரி இப்ப என்ன செய்யறது, கிளம்புமா? வந்ததுக்கு பஸ் செலவு தான் தண்டோம். சரி வா போவோம், மீறி ஏதாவது பேசினா போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேங்கிறான். இவனே ஒரு திருட்டு பைய. அதான் போலீஸை கையில வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறான் போல. இந்த வினய மாடால வெற்றி சாருக்கு எவ்வளவு பெரிய கெட்டப்பேரு. இவனுங்களே இந்த வாரே. சரி நட. ஏன் கிருஷ்ணா, குழந்தைங்க 2 பேரும் கியூட்டா இருந்தாங்கல்ல? ஆமா, குழந்தைங்கனாலே கியூட் தானே. அவங்களோட ஸ்கின்ல எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாத்தியா? அப்படியே தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்படின்னு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி நீ ஒரு பிள்ளைய பத்துக்கிட வேண்டியதானே. அதான் அம்மா பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமா, இப்ப எதுக்கு இந்த தெரு வழியா சுத்தி போய்கிட்டு இருக்க? நேரா போனாலே மெயின் ரோடு வந்துரும்ல, அப்படித்தானே வந்தோம் வரும்போது. இரு ஒரு காரணமா தான் போறேன். தேவையில்லாத வேலை பாக்குற. நேரா போனாலே மெயின் ரோடு, இதுக்கு எதுக்கு 2 தெரு சுத்தி போகணும்? எதுக்கா? அந்த வந்துட்டோம். அந்த அங்க பாத்தியா யார் நிக்கிறாங்கன்னு? ஐயோ இவளா?